இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான். எல்லாரும் இருக்கும்போது ஒருவனுக்கு தனிமையில தங்குறதுக்கு எப்ப அனுமதிக்கப்படும்னா, நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும் போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும். கதவுகளை திறந்து வைங்க, ஜன்னல்களை திறந்து வைங்க, மொபைல் பாஸ்வேர்டை போடாதீங்க, போட்டா அவங்க பிள்ளைகள் போட்டால் அனுமதிக்காதீங்க, உங்க ஹிஸ்டரியை டெலீட் பண்றதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை. அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பாக்குறாங்கிறத அவங்களுடைய வயது அடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போற வரைக்கும் கண்காணிங்க. உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு எல்லை இருக்கு, உன் சகோதரன் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு, ஒரு வயது இருக்கு, உன்னுடைய உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா, நீ போராட வேண்டிய முதல் போராட்டம்